காவிரியில் தண்ணீர் திறந்து விடணும், காவிரி எதிர்க்கட்சிகளில் வந்து கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்நாடக முதல்வர் கூட வந்து தண்ணி விட முடியாது, எங்களுக்கு இல்லை, இங்கே வந்து விஜய் வந்து கர்நாடகாவுக்கு முதல்வர் விஜய் கர்நாடகா போகிறதா இருந்தார், இங்கே வராதிங்க, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது காவிரிக்கு இயற்கையாகவே தண்ணி வந்து வரத்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து விஜய், சிஎம் விஜயுடைய அந்த ஜாதக பலன்தான். அவருடைய பலனால் தான் எல்லாமே அவர் வாய் திறக்காமலே எல்லாமே அவருக்கு சாதகமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? ஜாதகம் பலமாக இருந்தால் தானே அரசியலில் உட்கார முடியும். அமைச்சர் பெரிய முதலமைச்சராக உட்காந்துருக்காரு, என்ன சொல்கிறீங்க? அதனால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தோட பலம் எல்லா வேலையும் செய்யும். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு கீழ்கோர்ட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க, ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி. சார், கடம்பத்தூர் லட்சுமி நரசிம்மர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் 2 வருஷமாக நடக்காமல் இருக்குது. அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தாததால் தான் ஆளுங்கட்சிக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டு அந்த ஆளுங்கட்சி ஆட்சியை விட்டே போச்சின்னு சொல்கிறாங்க. கட்சி தனி, ஆலயத்தோட வழி தனி, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா, ஏன்னா இன்றைக்கி இது ஒரு மிராக்கலாக இருக்குது. அவருக்கு எதிராக சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் வந்து அவருக்கு சாதகமாகவே போயிட்டுருக்கு. அது கடவுளோட கிஃப்ட்டு. அந்த கண்ட்ரிகளெல்லாம் காடு ஒரு பக்கம் பற்றி எரியுது, இன்னொரு பக்கம் மழை பெஞ்சு வெள்ளம் அங்கேயும் போகுது. கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் கடல், நிறம் மாறப்போகுது. அந்த மாதிரி சூழ்நிலை, பிறக்கிற குழந்தையோட நிறம் மாறி பிறக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. சார், இப்போ வந்து இந்த போரினுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து நிலையில்லா பேச்சு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு, போரை நிறுத்துறேன்றாரு, அப்புறம் போர் நடக்குன்றாரு. வருமானம் குறைஞ்சிரும், பணம் பற்றாக்குறைகள் வரும், பல நாடுகள் அவதிப்படும். இந்த 11ஆம் தேதிக்குள்ளே நிறுத்தலைன்னா பிரச்சனை தான். அதாவது பெரிய பெரிய அதிபர்கள், வெளிநாட்டு அதிபர்கள் வந்து எடுக்கிற முடிவு சரி இருக்காதுன்னு இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்திருக்கு. அவங்க எடுத்த முடிவு, அவங்க எதை ஏன் பண்ணாங்க, அது சரியாகலை, அதனால் தேவையில்லாத சண்டையாக பண்ணின்னு இருக்காங்க. இது ஒரு பெரிய குழப்பம்தான். இந்த குழப்பத்தினால மக்கள் ரொம்ப அவதிப்பட போகிறாங்க. பல கோயில்களில் காணிக்கைகள் மோசடி, திருடு நடந்திருக்கு. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வாங்கக்கூடிய அந்த நெய்யில் வந்து கலப்படம் கலந்த நெய்யை வாங்கி கோயிலுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் பல கோயில்களில் வந்து இன்னமும் திருடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது சார். இந்துக்களினுடைய கோயில் சொத்துக்கள் மட்டும் அபகரிச்சுக்கிட்டே போகிறாங்களே, இது என்ன ஆகும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நிறைய பேர் மாட்டுவாங்க. இன்னும் ஒரு கோயிலில் ஆலயத்தோட வழியில் பிடிப்படுவாங்க. இதுவும் நடக்க போகுது, மிகப்பெரிய பிரச்சனை ஆகப்போகுது. இதுலேருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு ஒரு முக்கிய வழி பண்ணுவாங்க. உண்டியல் வழி, எது போடுறது, எது டொனேட் வாங்குறது, எல்லாத்துக்கும் சரியான வர்த்தகத்தை பண்ணிடுவாங்க. ஒரு இதை வந்து நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. தமிழகத்தினுடைய விவசாய பட்ஜெட்டை அந்த விவசாய அமைச்சர் திருப்பதி கோயிலில் வச்சு வணங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு தகவல் சார் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தாவேக அரசுக்கு வந்து இந்த விஷயத்தால் பின்னடைவு ஏற்படுமா, இல்லை நல்ல பேர் தான் ஏற்படுமா சார்? வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் 4 பேர் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியா எல்லா இதுலேயும் வந்து கிசுகிசுகள் போயிட்டுருக்கு சார். நீங்கள் ஏற்கனவே 2 அமைச்சர் மாற்றுவாங்கன்னு மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. அது மத்திய அரசில் 2 அமைச்சர்கள் வந்து பதவி அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே 2 பேர் மாற்றம் ஏற்படும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பட்ஜெட்லாம் வரட்டும், அவங்க இன்னும் ஸ்டேபிளாக உட்காரணும் சார். ஒரு பக்கம் வந்து மழை அடின்னு அடிச்சு வெள்ளம் போய் பல மக்கள் வந்து அந்த மழை வெள்ளத்தில் வந்து இறந்துட்டாங்க சார். ஒரு பக்கம் வெயில் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே போய் வாட்டிகிட்டு இருக்கு சார். இந்த இயற்கை மாற்றங்கள் சூழ்நிலை எப்படி போகும்? வெப்ப சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக தான் உருவாகும், மிகப்பெரிய பிரச்சனை உருவாக போகுது. இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் ஆக போகுது. அப்போ பார்க்க போகிறோம், ரொம்ப கொதிநிலை ஏற்படுறத பார்க்க, வறட்சி ஏற்படும். ஒரு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும், ஸ்டேட்டில்
உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரானுக்கு ஒரு சொல்லும். இன்னைக்கு அகஸ்தியன் என்ன சொல்கிறார் பாபு? சார், ஒரு பக்கம் வந்து மழை அடின்னு அடிச்சு வெள்ளம் போய் பல மக்கள் வந்து அந்த மழை வெள்ளத்தில் வந்து இறந்துட்டாங்க சார். ஒரு பக்கம் வெயில் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே போய் வாட்டிகிட்டு இருக்கு சார். இந்த இயற்கை மாற்றங்கள் சூழ்நிலை எப்படி போவோம் அப்படிங்கிறது வெப்ப சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக தான் உருவாகும். மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது. இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் ஆக போகுது. அப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப கொதிநிலை ஏற்படுறத பார்க்க வறட்சி ஏற்படும். ஒரு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும், ஒரு ஸ்டேட்டில் வறட்சி ஏற்பட்டுரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். சார், ஸ்பெயின், ஃப்ரான்ஸு இந்த கண்ட்ரிகளெல்லாம் காடு ஒரு பக்கம் பற்றி எரியுது, இன்னொரு பக்கம் மழை பெஞ்சு வெள்ளம் அங்கேயும் போகுது. இப்படி அவங்கெல்லாம் வந்து வெப்பத்தை தாங்க முடியாமல் கடல்லையும் அங்கேயும் இங்கேயும் வந்து தண்ணியில் முக்கி கிடக்கிறாங்க. இந்த மாதிரி போகுது. ஜெர்மன், லண்டன் எல்லாமே வெயிலால் பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கு சார். இதனால் அந்த நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு வருமா என்ன அப்படின்னு கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் முதல் கூட்டியே இந்த வானிலை ஆராய்ச்சி பண்ணி ஒரு இது வருது தெரிஞ்சு ரொம்ப இந்த ஸ்பெயின், யூரோப் கண்ட்ரி இவங்கெல்லாம், ஃப்ரான்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில மக்கள் இறக்கிறத தவிக்கணும்னா முன்கூட்டியே சில விஷயங்களை பண்ணிக்கின்னு தண்ணி வரத்துகள் 2 வேலை. ஏன்னா உடலோட கலரே மாறும். அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் கடல், நிறம் மாறப்போகுது. அந்த மாதிரி சூழ்நிலை பிறக்கிற குழந்தையோட நிறம் மாறி பிறக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. சார், இப்போ வந்து இந்த போரினுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து நிலையில்லா பேச்சு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. போரை நிறுத்துறன்றாரு, அப்புறம் போர் நடக்குன்றாரு. இந்த நிலையில்லா பேச்சுகளால் உலகமே வந்து ஆடி போயிருக்கு. இஸ்ரேலுடைய பிரதமர் அதிபர் நெதன்யாகுவை வந்து பார்லிமெண்ட்லேயே விரட்டி விடுற அளவுக்கு போயிட்டுது. ஸோ வந்து அதே போல் இந்த போர் நடக்கிற நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை சந்திச்சிட்ருக்கு சார். இந்த போரெல்லாம் நிற்குமா, இல்லை இந்த போரால் மற்ற நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனை வருமா? வருமானம் குறைஞ்சிரும், பணம் பற்றாக்குறைகள் வரும், பல நாடுகள் அவதிப்படும். இந்த 11ஆம் தேதிக்குள்ளே நிறுத்தலைன்னா பிரச்சனை தான். ஒன்றும் பெரிய குழப்பத்தை ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. ரொம்ப குழப்பம் இருக்குது. மக்கள் எக்கனாமிக் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆக போது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிறுத்திக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன். சார், இந்த ட்ரம்புடைய நிலையில்லா பேச்சு நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு. இதனால் என்ன நிலவரம் வந்து உலகுக்கு ஏற்படும் என்ன அப்படின்னு சொல்கிறார். முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்க சொல்லி சொன்னேன். அதாவது பெரிய பெரிய அதிபர்கள், வெளிநாட்டு அதிபர்கள் வந்து எடுக்கிற முடிவு சரி இருக்காதுன்னு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்திருக்கு. அவங்க எடுத்த முடிவு, அவங்க இதை ஏன் பண்ணாங்க, அது சரியாகலை. அதனால் தேவையில்லாத சண்டையாக பண்ணின்னு இருக்காங்க. இது ஒரு பெரிய குழப்பம்தான். இந்த குழப்பத்தினால மக்கள் ரொம்ப அவதிப்பட போகிறாங்க. அதுதான் உண்மை. சார், இந்து கோயில்களில் திருடுறது, இந்த மாதிரி சில மோசடிகள் பண்ணுறது எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பல கோயில்களில் காணிக்கைகள் மோசடி, திருடு நடந்திருக்கு. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வாங்கக்கூடிய அந்த நெய்யில் வந்து கலப்படம் கலந்த நெய்யை வாங்கி கோயிலுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் பல கோயில்களில் வந்து இன்னமும் திருடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது சார்.
கோயில் நிலங்கள் ஆக்கிரமிச்சு பண்ண கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு. அதை உடனே மீட்கணும்னு நீதிமன்றமே வந்து உத்தரவு போட்டிருக்கு சார். இப்படி இந்துக்களினுடைய கோயில் சொத்துக்கள் மட்டும் அபகரிச்சுக்கிட்டே போகிறாங்களே, இது என்ன ஆகும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நிறைய பேர் மாட்டுவாங்க. இன்னும் ஒரு கோயிலில் ஆலயத்தோட வழியில் பிடிப்படுவாங்க. இதுவும் நடக்க போகுது, மிகப்பெரிய பிரச்சனை ஆகப்போகுது. இதுலேருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு ஒரு முக்கிய வழி பண்ணுவாங்க. உண்டியல் வழி, எது போடுறது, எது டொனேட் வாங்குறது, எல்லாத்துக்கும் சரியான வர்த்தகத்தை பண்ணிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக டே டு டே உண்டியல் எண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரியே வழி பண்ணிட்டாங்கன்னா டே டு டே கவர்மெண்ட்டுக்கு போயிடணும், டே பை டூ பேங்க் போய் டெபாசிட் ஆகிடணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லாமே நல்லாயிடும். தமிழகத்தினுடைய விவசாய பட்ஜெட்டை அந்த விவசாய அமைச்சர் திருப்பதி கோயிலில் வச்சு வணங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு தகவல் சார் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்முடைய நாட்டு ரகசியத்தை வந்து அது வெளிவரதுக்கு முன்னாடி இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் கட்சிகள் கிளப்பிகிட்ருக்காங்க. இதனால் தாவேக அரசுக்கு வந்து இந்த விஷயத்தால் பின்னடைவு ஏற்படுமா, இல்லை நல்ல பேர் தான் ஏற்படுமா? அதெல்லாம் பின்னாடியே கிடையாது, நல்ல பேர் தான் சார். வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் 4 பேர் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியா எல்லா இதுலேயும் வந்து கிசுகிசுகள் போயிட்டுருக்கு சார். நீங்கள் ஏற்கனவே 2 அமைச்சர் மாற்றுவாங்கன்னு மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. அது மத்திய அரசில் 2 அமைச்சர்கள் வந்து பதவி அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, வேறு மந்திரிகளை மாற்றி போட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் போத இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் 4 மந்திரிகள் மாறுவாங்களா என்ன? இங்கே 2 பேர் மாற்றம் ஏற்படும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பட்ஜெட்லாம் வரட்டும், அவங்க இன்னும் ஸ்டேபிளாக உட்காரணும். இப்போ தான் வந்திருக்காங்க, 2 மாதம் தான் ஆகுது. அவசரமே இல்லை, பொறுமையாக இருங்க, நல்லபடியாக. சார் வந்து முதல்வர் வந்து எந்த விஷயங்களுக்கு வந்து வெளியில் வந்து பேசி அதை வந்து பெருசாக்காமல் அதுக்கு பதில் சொல்லாமல் எல்லா விஷயமுமே அவர் வந்து பேசாமலே முடிஞ்சிகிட்ருக்கு. காவிரியில் தண்ணீர் திறந்து விடணும், காவிரி எதிர்க்கட்சிகளில் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்நாடக முதல்வர் கூட வந்து தண்ணி விட முடியாது, எங்களுக்கு இல்லை, இங்கே வந்து விஜய் வந்து கர்நாடகாவுக்கு முதல்வர் விஜய் கர்நாடகா போகிறதா இருந்தார், இங்கே வராதிங்க, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த நாளே கர்நாடகாவில் மிகப்பெரிய மழை பெஞ்சு அனைத்து அணைகளும் நிரம்பி, அந்த அணைகள் நிரம்புறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து காவிரியில் திறந்து விடலாம், அணைகள்லாம் உடைஞ்சிடுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதும் எல்லா தண்ணியும் வந்து காவிரியில் திறந்து விட்டார் கர்நாடக முதல்வர். ஸோ இதை பற்றி எதுவுமே நம்மளுடைய சிஎம் விஜய் வாய் திறக்கவே இல்லை. ஆனால் அது காவிரிக்கு இயற்கையாகவே தண்ணி வந்து வரத்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து சிஎம் விஜயுடைய அந்த ஜாதக பலன்தான். அவருடைய பலனால் தான் எல்லாமே அவர் வாய் திறக்காமலே எல்லாமே அவருக்கு சாதகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? அது உண்மைதானா நடக்கிறது? ஜாதகம் பலமாக இருந்தால் தானே அரசியலில் உட்கார முடியும். அமைச்சர் பெரிய முதலமைச்சராக உட்காந்துருக்காரு, என்ன சொல்கிறீங்க? அதனால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தோட பலம் எல்லா வேலையும் செய்யும். ஏன்னா இன்றைக்கி இது ஒரு மிராக்கலாக இருக்குது. அவருக்கு எதிராக சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் வந்து அவருக்கு சாதகமாகவே போயிட்டுருக்கு. அது கடவுளோட கிஃப்ட்டு. ஆமாம். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் நேற்று வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி அங்கே வந்து சில பேச்சில் வந்து சில வார்த்தைகள் விட்டதால் அது தமிழகம் முழுக்க வந்து
அந்த தாவேகா கட்சிக்காரர்கள், விஜய் கட்சிக்காரர்கள் கொதித்து எழுந்தாங்க. இப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவர் மீதே வந்து 5-6 செக்ஷனில் வழக்கு தொடுத்து அவரை கைது பண்ணுறதுக்கு மும்முரமான வேலை நடக்கு. கோர்ட்டுக்கு அவங்க முன்ஜாமீனுக்கு போயிருக்காங்க, கைதும் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி கைது பண்ணுறதால ஆளுங்கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுமா, இல்லை ஆளுங்கட்சியை செய்கிறது சரிதான் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வருமா அப்படின்னு சொல்லுங்க சார். சரி பார்த்து வழி பண்ண போகிறாங்க ஆளுங்கட்சி, அது சரி பார்த்து வழி பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இது வலு கிடைக்கும். ரொம்ப சிறப்பு சார். சார், எதிர்க்கட்சி தலைவர் கைதாலையும் எதிர்க்கட்சிகளுடைய வந்து போராட்டத்தாலேயும் இந்த ஆட்சிக்கு ஆபத்து வருமா, இல்லை இந்த ஆட்சி வந்து ஸ்டபனாக போயிட்டே இருக்குமா? இந்த கட்சி ஸ்டபனாக ஆகிடும், நல்லா ஆகிடும், நல்லா பண்ணுவாங்க. சார், வட இந்தியாவில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நின்ன அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து போன எலெக்ஷனில் நின்று தோற்று போயிட்டார். அவர் கட்சி எந்த தொகுதியிலையுமே வரல. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நின்று அவர் பிஜேபி கோட்டையை உடைச்சி இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டார். இது வந்து பிஜேபிக்கு வரப்போகின்ற தேர்தலில் ஏற்பட போகின்ற பின்னடைவுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதனால் வருகின்ற தேர்தலில் பிஜேபி அல்லாத வேறு கட்சி தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்பிட்டாங்கங்கிறதுக்கான அறிகுறி இது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்லை. இருந்தாலும் வர எலெக்ஷனில் கொஞ்சம் குறையதான் செய்யும். குறையத்துக்கான வாய்ப்பு மக்கள் மத்தியில் கொஞ்சம் அங்கங்கே குறைஞ்சின்னு வருது. அதுக்கான வழி பண்ண இடம் குறைஞ்சின்னு வருது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு கீழ்கோர்ட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க, ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆர்டரை எதிர்த்து தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் இப்போ கீழ்கோர்ட்டு போட்ட ஆர்டரை வந்து அவங்க வந்து அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து தடை போடுறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு உச்சநீதிமன்றமே அனுமதி அளித்ததால் இந்த பக்தர்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. இது எதிர்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் சார்? இது பிரச்சனை இருக்காது. விஷயத்துக்கான வழி வரும், பிரச்சனை இருக்காது. கடம்பத்தூர் லட்சுமி நரசிம்மர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் 2 வருஷமாக நடக்காமல் இருக்குது. அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தாததால் தான் ஆளுங்கட்சிக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டு அந்த ஆளுங்கட்சி ஆட்சியை விட்டே போச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ புது கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த கட்சியாவது அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி அந்த மாதிரி ஒரு பெயர் வர்றதை, ஆட்சி போகும் அப்படிங்கிற ஒரு பெயர் வர்றதை தடுத்து நிறுத்துமா, இல்லை அது கும்பாபிஷேகம் நடத்தலைன்னா ஆளுங்கட்சிகளுக்கு ஆபத்தா சார்? கட்சி தனி, ஆலயத்தோட வழி தனி. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா அவங்க என்னென்ன குறை இருக்குது, அதுக்கு என்ன வழி இருக்குது, ஆளுங்களை திரட்டி அதுக்கான பணத்தை வழி பண்ணி செயல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருமே தவிர இதுக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை விட்டுடுங்க. இது கடம்பத்தூர், இது இன்னொரு 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் ஆகும். 4 புளுட்டோனியம் அணுகுண்டுகளுடன் ரஷ்ய கப்பல் வந்து நார்வே கடல் பகுதியில் வந்து மூழ்கி போச்சு 36 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த அணுகுண்டுகள்லாம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அணுகுண்டுகள்லாம் வெடித்தா உலகுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா, அது வெடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சேலந்து போச்சு. ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி எடுக்கிறப்ப என்ன கசிவு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. உலகத்துக்கு ஆபத்து இல்லை சார். சமீபத்தில் வந்து திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலில்
ஒரு பக்தர் வந்து அந்த இடுக்கு வழியாக நுழைஞ்சு வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது சிக்கி இறந்துட்டார். இப்படி இந்து கோயில்களில் திடீர் விபத்துக்கள் ஏற்பட்டு பக்தர்கள் இறக்குறாங்களே, இதனால் வந்து நம்மளுடைய நாட்டுக்கோ மக்களுக்கோ வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த காலத்தில் ஒரு வழிக்கோசரம் பண்ணியிருப்பாங்களே தவிர இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை வேண்டி தியான வழிமுறைகள், உடலோட ஏக்கத்தை பார்க்கறது தான் நல்லது. அந்த ஏக்கத்தை பார்க்கக்கூடிய திறன் வந்தாவே போதும். தேவையில்லாமல் இதில் போய் எந்த ஒரு முயற்சியிலையும் பலன் வரப்போகிறதில்ல. இறை வழிபாட்டில் தான் பலன் வரும். இறைவனை வேண்டது நல்லது. 1997ஆம் ஆண்டு இலங்கையில் செம்மணி புதைக்குழியில் அந்த போரில் வந்து பல தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வழி இருக்கு. கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு சொல்லலாம். ஓகே சார். சார், இதுவரைக்கும் சிறப்பாக இந்த வார கணிப்புகளை வழங்கியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம்.